ஏய் இந்தா ப்ளூபெரி பால போடுறேன், கேட்ச் பிடிச்சுக்கோ. ஏய் போடுறீ, கரெக்டா என்கிட்ட போடுறீ, தூக்கி வேற எங்கேயாவது போட்டுட்டு இருக்க. அடடா, கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா இல்லையா? சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போறப்ப போய் விளையாட வேண்டியதானே? ஏய் சும்மா இருடா, எங்களுக்கு தெரியும் எங்க விளையாடணும் எங்க விளையாடக்கூடாதுன்னு. ஏய் அலெக்சா நீ பால போடுடி. டேய் விட்றா, அவங்க நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. நீங்க விளையாடுங்க போ, உங்க இஷ்டம் போல. நாங்க எதுவுமே சொல்லவே இல்ல. ரைட், அந்த பயம் இருக்கணும். ஏய் ப்ளூபெரி இந்தா இந்த பால பிடி, கேட்ச் பிடிடி. பிடி 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 பிடி. ஐயோ பால எங்கேயோ போட்டாலே பின்னாடி இருக்கு, எங்கேயாவது போட்டுறடி பால. இப்ப பாரு எப்படி பால போடுறேன்னு சொல்லி. ஐயோ இங்க பாரு இருக்கவங்க மேல எல்லாம் போட்டுட்டு இருக்கா. ஏய் என் மேல எல்லாம் பால் போட்டா நான் செம்ம கடுப்பாயிருவேன், அடி வச்சிருவேன் பாத்துக்க. நீ அடிப்ப அது வரையும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? ஐயோ பால தூக்கி எங்கேயோ போட்டுட்டா. அந்த வேலி தாண்டி போக கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்கல்ல, இப்ப பாரு அந்த வேலியை தாண்டி பால போட்டிருக்கா. ஏய் இப்ப என்னடா சொல்றீங்க? அதை தாண்டி போக கூடாதா? நாளை எந்த வெளியே தாண்டி போயிருவேன், அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. இப்ப பாரு நான் எப்படி தாண்டி போய் எடுத்துட்டு வரேன்னு. ஏய் வா ப்ளூபெரி, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம். ஏய் எனக்கு பயமா இருக்குடி, நான் வரல. ஏய் பயந்த மொழிமா நீ இருக்காதடி, எந்திரிச்சு வா, நான் கூட வரேன்ல, என் கூட வா. ஏய் அலெக்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏய் பயப்படாதடி, நான் தான் துணைக்கு இருக்கேன்ல, வா. பால் அங்கதாண்டி இருக்கு, வா அப்படியே எகிரி குதிச்சு போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏய் நீ மட்டும் போயிட்டு வாடி, நான் இங்கேயே இருக்கேன். சரியான பயந்தாங்கொழிடி, வா என் கையை பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையா வா, 2 பேருமா போய் அந்த பால் எடுத்துட்டு வந்துடலாம். ஏய் பால் கிட்ட வந்துட்டோம்டி, சீக்கிரமா பால் எடு போலாம். இங்க ஒரே ஒரு மாதிரி காத்தெல்லாம் டிஃப்ரெண்டா அடிக்குதுடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் பக்கத்துல வந்தாச்சுல, இரு நான் பால் எடுத்துடுறேன். ஏய் அங்க பாருடி, ஒயிட் கலர்ல பால்ஸ்லாம் நிறைய இருக்கு. இங்க பாரு அழகழகா குட்டி குட்டி பால்ஸா இருக்குடி. ஏய் அது பார்த்தா பால் மாதிரியே இல்ல. இருடி அது பால் தான், அது என்னன்னு எடுத்து பாப்போம். ஏய் அது பக்கத்துல ஏதோ ஒண்ணு வேற இருக்குப்பா, போகாத. இருடி அது என்னன்னு எடுத்து பாப்போம்டி. ஏய் நம்ம பால்ஸை விட இந்த பால்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குடி, எடுத்துட்டு போயிடலாம். 1 2 3 4 5 6 பால்ஸ் இருக்குடி. 6 பால்ஸ் எடுத்துட்டு போய் விளையாடலாம். ஏய் இத பார்த்தா பால் மாதிரியே இல்லடி, ஏதோ முட்டை மாதிரி இருக்குடி. முட்டை இத்தனைக்குண்டு எங்கேயாவது இருக்குமா? நான் டெய்லி முட்டையில ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன், இது முட்டையே கிடையாது. ஐம் ஷுர். வா இதை எடுத்துட்டு போய் விளையாடலாம், இது பால் தான். அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடாத, அவங்களுக்கு தெரிஞ்சா இதை எடுத்துட்டு போய் விளையாடவே விட மாட்டாங்க. ஏய் இந்த குட்டி குட்டி பால் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பால் எடுக்க மறந்துட்டடி, அதை போய் எடுத்துட்டு வா. ஐயோ நம்ம பால் பக்கத்துல ஏதோ பாம்பு இருக்குடி, ஓட ஓட ஓட. ஐயோ இந்த பக்கமும் பாம்பு இருக்குடி, திரும்பி ஓட, அந்த பக்கம் போடி வேகமா. ஐயோ பாம்பு இங்க ஒண்ணு இன்னொன்னு. ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன். ஐயோ எனக்கு மயக்கமே வருதுடி, இங்கெல்லாம் வர வேணாம்னு சொன்னேன்ல நான், நீ கேட்டியா? ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்கே. என்ன ப்ளூபெரி மயங்கி விழுந்துட்டா? ப்ளூபெரி ப்ளூபெரி எழுந்துறடி, ப்ளூபெரி வேகமா எழுந்துறடி, இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ஐயோ ப்ளூபெரி வேற மயங்கி விழுந்துட்டா, இத்தனை பாம்பு இருக்கே, பாம்பெல்லாம் வேற பக்கத்துல வருதே, என்ன செய்யறது? அட கடவுளே என்ன செய்யறதுன்னு தெரியல. ப்ளூபெரி அப்பயே சொன்னா இதெல்லாம் முட்டை மாதிரி இருக்குன்னு, நான் தான் கேட்கல. ஐயோ எழுந்துறடி ப்ளூபெரி, சீக்கிரம் எழுந்துறடி, நம்ம இங்க இருந்து போகணும்டி. யாராவது காப்பாத்துங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம். ஏய் சிவா அர்ஜுன் ஆதி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். ஏய் என்னடா போனவங்களை இன்னும் காணோம், ஏதோ சத்தம் வேற கேக்குது. ஏய் வாடா, ஏதோ எமர்ஜென்சி போல, சீக்கிரம் போய் பாத்துடலாம். ஐயோ இது என்னடா ப்ளூபெரி கீழே விழுந்து கிடக்கா? ப்ளூபெரி பாம்பு. டேய் பாம்புடா, ஆதி நல்ல பாம்பெல்லாம் சுத்திடுச்சுடா, அவங்க ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னே தெரியலையே. டேய் இப்ப எப்படிடா காப்பாத்துறது? ஏய் சீக்கிரம் வாடா, வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸை கூட்டு வந்துடலாம். அலெக்சா நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க வந்து உன்னை காப்பாத்திடுறோம். ஏய் நீங்க வந்து காப்பாத்துறதுக்குள்ள இந்த பாம்பெல்லாம் என்ன கொத்திரும்டா. ஆக்சுவலி இதுதானே அந்த பாம்போட வீடு. இரு இந்த பாம்பு என்னையவே கொத்த பார்த்ததுல இந்த வீடை இடிச்சு தள்ளிடுறேன். அட எனக்குள்ள ஒரு விளக்கமாறு கிடைக்கே, இரு இந்த விளக்கமாறு வச்சு உன்னை இடிச்சு தள்ளுறேன். நீ தானே வந்து என்னை கொல்ல பாக்குற. இரு உன்னை விளக்கமாறு வச்சு இடிச்சு தள்ளுறேன். நீ தன்னை பாம்பு விட்டு என்னை அட்டாக்கா பண்ற, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை இடிச்சு தள்ளுறேன் பாரு, என்ன செய்யறேன்னு பாரு. ப்ளூபெரி வேற உன்னாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐ ஹேட் யூ, உன்னை இடிச்சு தள்ளுறேன், உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்குறேன் பாரு. அலெக்சா ஸ்டாப் இட், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. எல்லா பாம்பும் உன் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணு அலெக்சா. என்னது எல்லா பாம்பும் என் பக்கத்துல இருக்கா? அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ எல்லா பாம்பும் என் மேல ஏறிச்சு, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏய் இப்ப என்னடா பண்றது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அட கடவுளே, யாராவது வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். ப்ளூபெரி அலெக்சா. ஆன்ட்டி யாரு ஆன்ட்டி நீங்க? நான் யாரா? நான் தான் நாகராணி. எதுக்கு இப்படி பண்ணாங்க உன்னோட நண்பர்கள்? ஐயோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாதே, மன்னிச்சிருங்க ப்ளீஸ், அவங்கள காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. என்னது அவங்கள காப்பாத்துறதா? முடியாது. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சேதான் ஆகணும். அதனாலதான் எங்க இனத்தை சேர்ந்தவங்க அவங்க மேல ஏறி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சும்மா விட மாட்டோம், அவங்க பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிச்சேதான் ஆகணும். ஐயோ ப்ளீஸ் ஆன்ட்டி, எங்களுக்காக அவங்கள மன்னிச்சிருங்க ஆன்ட்டி. அவ உங்க புத்து தள்ளி விட்டது தப்புதான் ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி மன்னிச்சிருங்க ஆன்ட்டி. அவ புத்த தள்ளி விட்டது மட்டும் தப்பு கிடையாது, இன்னொரு தப்பும் பண்ணிருக்கா.
மன்னிச்சிடுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. எங்க இனத்தை சேர்ந்தவங்களோட முட்டையெல்லாம் எடுத்து வேற வச்சிருக்கா அவ. அதனாலதான் அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க. திருப்பி கொடுக்கற வரையும் அவளை சும்மா விட மாட்டோம் நாங்க. என்னது, முட்டையை வேற எடுத்தாளா? அலெக்சா, அந்த முட்டையெல்லாம் திருப்பி கொடுத்துரு அலெக்சா, அதெல்லாம் எடுக்க கூடாது, தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ சாரிப்பா, நான் கொடுத்துறேன். அந்த முட்டையெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். நீ விட்டா மட்டும் போதும்பா. நான் எப்படியாவது வீட்டுக்கு போயிருவேன். இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். இந்தாங்க உங்களோட முட்டை. ஆண்டி உங்களோட முட்டையெல்லாம் கொடுத்துட்டோம் ஆண்டி. சின்ன பசங்கன்றனால இத்தோட விடுறோம். இல்லாட்டி எங்க இனத்தை சேர்ந்தவங்க உங்களை விடாம தொந்தரவு பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. சரி பொழைச்சு போங்க இங்க இருந்து. அப்பாடி, ஒரு வழியா ஆண்டி சமாதானம் ஆயிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சாரி ஆண்டி, இனிமே இந்த சைடே நாங்க வரவே மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. நீ மன்னிப்பு கேட்டா பத்தாது, தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கணும். ஐயோ என்னைய மன்னிச்சிருங்க, நான் தான் முதயே மன்னிப்பு கேட்டேன்ல. என்னைய மன்னிச்சிருங்க. என் ஃப்ரெண்டு சார்பாகவும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க ஆண்டி. இனிமே இந்த பக்கமே உங்களை நான் பார்க்க கூடாது. எழுந்து போங்க முதல்ல. ஐயோ நல்ல வேலைடா, தப்பிச்சோம். எஸ்கேப். பாரு, இந்த அலெக்சா அவ மட்டும் தப்பிச்சா போதும்னு நினைக்கிறா. ப்ளூபெரியை எப்படா காப்பாத்துறது? ப்ளூபெரி வேகமா எந்திரி, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ப்ளூபெரி, என்ன நடக்குது இங்க? இவங்க யாரு? ஏய் அவங்கதான் நாகராணிப்பா. நீங்க முட்டையை திருடுற காண்டி அவங்க கோவமாயிட்டாங்க, அதனாலதான் வந்திருக்காங்க. என்னது கோவமாயிட்டாங்களா? ஐயோ நான் திருடவே இல்லைங்க. முதல்ல இங்க இருந்து போங்க எல்லாரும். ஐயோ போயிடலாம். வாங்கடா போலாம். எஸ்கேப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி போகக்கூடாத இடத்துக்குலாம் போகாதீங்க. எங்க விளையாடணுமோ அங்க மட்டும்தான் விளையாடணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை. ஏய் நீ இன்னும் போகலையா? ஐயோ போயிட்டேன் ஆண்டி. பை பை.